Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video நம்ம 10th standard max algebra chapterல example 3.5 and example 3.6 பார்க்க போறோம். So இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல நம்ம solving algebraic equation கான்செப்டோட two important ஆன conditions, அதாவது ஒரு two important ஆன properties பத்தி பார்க்க போறோம். So first example 3.5. So நமக்கு மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு simultaneous equations in three variables. So இதை சால்வ் பண்ணி நம்ம x, y, z ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். So as usual first step வந்து நம்ம two equations group பண்ணி ஒரு காமனான வேரியபிளை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன், அண்ட் இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை குரூப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2y minus z equal to 5, and then second equation x minus y plus z equal to minus 2. Right? So இந்த z தான் நான் எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே z ஓட சைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்போ நமக்கு 2x இது கேன்சல் ஆகிடும், 2y minus y plus y equal to 5 minus 2, 3. So this is equation 4. Again நம்ம equation 2 and equation 3 group பண்ணி again z வந்து நம்ம eliminate பண்ணணும். equation 2 எடுத்துக்கிட்டோம்னா x minus y plus z equal to minus 2. equation 3 எடுத்துக்கிட்டோம்னா it is minus 5x minus 4y plus z equal to minus 11. Right? ஸோ இப்போ வந்து நமக்கு ஜெட்டோட சைன் சேமாக இருக்குது. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த ஜெட் நம்ம கேன்சல் ஆகிடும். 5x ப்ளஸ் எக்ஸ் 6x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 5. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5 வந்து simultaneous equation in two variables. இதை நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுற விதத்தில் சால்வ் பண்ணலாம் எலிமினேஷன் வச்சு. பட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேஷனை வந்து ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இதை நம்ம 4 and 5 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 5 நம்ம டோட்டலாக 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு திரும்ப ஈக்குவேஷன் 4 கிடைக்கும். ஸோ எப்படின்னா ஈக்குவேஷன் 5 divided by 3 gives 6 divided by 3 2x plus 3 divided by 3 is y, again 9 divided by 3 3. So equation 4 வந்து 2x plus y equal to 3. So இதை வந்து நம்ம எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணணும்னாலும் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சைன் நார்மலாக சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டிஷன் வருது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி நமக்கு வந்துச்சுன்னா ஒரு நோட் பாயிண்ட் எடுத்துக்கணும். 0 ஈக்குவல் டு 0ங்கிறது இட் இஸ் அன் ஐடென்டிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதுக்கு மீனிங் என்னன்னா திஸ் இம்ப்ளைஸ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் infinite number of solution. Infinite number of solutions. ஸோ இதுதான் கீவேர்ட். ஸோ நமக்கு இப்போ 0 ஈக்குவல் டு 0ங்க ஐடென்டிட்டி வந்ததுன்னா எந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதும் இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா the system of equations has infinite number of solution. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு நார்மலாக x, y, zக்கு வந்து யூனிக்கான வேல்யூஸ் கிடச்சிருக்கும். 1 2 3 அந்த மாதிரியான வேல்யூஸ் கிடச்சிருக்கும். பட் இங்கே வந்து நம்மளால் யூனிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 இந்த மூணு ஈக்குவேஷனுக்கும் காமனான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது நிறைய இடத்துல இந்த லைன்ஸ் இந்த பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நமக்கு infinite number of solutions கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 3.5. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6 பார்க்கலாம். அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்டான கண்டிஷன் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 3.6.
ஸோ இதில் கொஷின் என்னென்னா சேம் ஒரு சால்வ் பண்ணுற கொஷின் தான். 3 ஈக்குவேஷன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 3 வேரியபிள்ஸில். இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவேஷன்ஸை குரூப் பண்ணி ஒரு காமன் வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம 3 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒய் எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் கீழே இருக்கிறது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ குரூப் பண்ணுறப்போ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 3x + y - 3z = 1. Second equation -2x - y + 2z = 1. Right. ஸோ இங்கே வந்து ஒய்யோட சைன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறதால ஸோ டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒய் கேன்சல் ஆகிடும். 3x - x, 2x is x and -3z + 2z is -z = 1 + 1, 2. So this is equation 4. Next equation 1 and 3 நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ equation 1 எடுத்துக்கிட்டோன்னா it is 3x + y - 3z = 1 and equation 3 வந்து -x - y + z = 2. ஸோ இங்கேயும் ஒய்யோட சைன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதால டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்போ இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் 3x - x 2x -3z + z -2z = 3. So this is equation 5. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலான மெத்தட் எலிமினேஷன் மெத்தடை எடுக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 2x - 2z = 4 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 5 நான் டேரெக்டாக அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2x - 2z = 3. இப்போ நம்ம எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணணுன்னாலும் ஈக்குவேஷனை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணால் அகெயின் நமக்கு லாஸ்ட் ஈக்குவேஷன் ஆன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு எல்லாமே வந்து கேன்சல் ஆகி 0 ஆகிடும். பட் ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு 4 - 3 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். பிகாஸ் நமக்கு 0 = 1 ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா நார்மலாக 0 is not equal to 1 பட் இங்கே ஈக்குவல் டு 1 வந்திருக்கு. ஸோ அகெயின் இங்கே ஒரு நோட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 0 = 1 is a contradiction. ஏன்னா நார்மலி நமக்கு என்ன வரணும்னா 0 not equal to 1 தான் இருக்கணும். பட் இங்கே வந்து எனக்கு 0 equal to 1 வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இந்த மாதிரியான கேசஸில் நமக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா therefore the system of equations has no solution. ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு இந்த மாதிரியான கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போ நமக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நமக்கு 0 = 0, 1 = 1, 2 = 2 அந்த மாதிரியான ஐடென்டிட்டிஸ் வந்துச்சுன்னா நமக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம். இங்கே இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதாவது 0 = 1, 1 = -0 or 0 = -1 அந்த மாதிரியான கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றப்போ நமக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனே கிடையாது. ரைட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 3.6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். தேங்க்யூ.